ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ராஜராஜ சோழனோட முழு வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையை வென்றவன், மகாசமுத்திரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்தவன், கோவிலில் கடவுளை உயர்த்தியவன், அந்த ஒரே ஒரு மன்னன் தான் ராஜராஜ சோழன். இவர்தான் தமிழக வரலாற்றில் பெருமைமிக்க மன்னன். அவர் ஆட்சியில் தமிழகம் பொற்காலம் கொண்டது. மக்கள் குதூகலமாகவும் வாழ்ந்தனர். இதுதான் ராஜராஜ சோழனை முழு வரலாறு 10 நிமிட அதிரடி கதை. கிபி 947 தஞ்சாவூரில் பிறந்தார் அருள்மொழிவர்மனாக. தந்தை சுந்தரச்சோழன், தாயார் வானதி தேவியார், சகோதரி குந்தவி தேவியார், சகோதரன் அதாவது ஆதித்ய கரிகாலன். குந்தவி தேவியார் சிறுவயதிலேயே சிந்தனையிலும் வீரத்திலும் பிரசித்தி பெற்றவர். மூத்த சகோதரன் ஆதித்ய கரிகாலன் அரசராகிய போது அருள்மொழிவர்மன் பல போர்களில் பங்கேற்றார். சாளுக்கிய போர், சேரர், பாண்டியர் ஆகியோரை எதிர்த்து போரிட்டார் அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன். ஒரு சதி பின்னணியில் ஆதித்ய கரிகாலன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். பிறகு சோழ நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் அரண்மனை முன் கூடினர். மக்கள் அனைவரும் சத்தமாக சொன்னார்கள், அடுத்த அரசனாக எங்களுக்கு அருள்மொழிவர்மன் தான் வேண்டுமென்று, ஆக வேண்டுமென்று. கிபி 985 ஆண்டு அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் என்ற பெயரில் சிங்காசனத்தில் அமர்ந்தார். அரசர்களின் அரசனாக மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். அவர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, செழிப்பு அனைத்தும் மீண்டும் தோன்றின. நாடு முழுவதும் தண்ணீர் தொட்டிகள், சாலைகள், கோவில்கள் கட்டப்பட்டன. ஆட்சியில் அமர்ந்தவுடன் அவரின் முதல் போர் பாண்டியர்கள் மீது போர் தொடுத்தார். அந்த போரில் வெற்றி வாகை சூடினார். அடுத்து சேர நாட்டில் மிக நீண்ட 2ஆம் போர், அதிலும் வெற்றி. பின்னர் வேங்கி அதாவது ஆந்திர அரசருடன் நட்புறவை ஏற்படுத்தி தன் பேரரசை வடக்கே விரிவாக்கினார். அதன் பின் கடல் கடந்து இலங்கையை வென்றார். இலங்கையின் அனுதாபுரம் வரை சோழர் கொடி பறந்தது. வடக்கே சாளுக்கிய போரில் அனல் பறந்தது. சாளுக்கியர்கள் கோட்டை தகர்த்து தும்சம் செய்தனர் சோழர்கள், அதாவது சோழர்